அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்பு. விபத்து நடந்த மருத்துவர் மாணவர் விடுதியின் மேற்கூரையிலிருந்து மீட்கப்பட்டது. அகமதாபாத்தில் விபத்தில் சிக்கிய விமானத்தின் டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் கண்டெடுப்பு. விமானிகள் பேச்சு பதிவாகி இருக்கும் கருவியை ஆய்வு செய்யும் தடய அறிவியல் துறையினர். லண்டனில் உயிரிழந்த மனைவியின் அஸ்தியை கரைக்க இந்தியா வந்தவர் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தார். தாயை ஏற்கனவே இழந்த 2 பெண் குழந்தைகள் தற்போது தந்தையையும் இழந்து தவிப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் தப்பிய சென்னையைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் அருண் பிரசாத் விபத்தின் போது 5வது மாடியிலிருந்து 1வது மாடிக்கு ஓடி வந்து கீழே குதித்து தப்பியதாக பேட்டி. While having lunch around 1:30, I heard the loud noise with explosion, and suddenly everywhere smoke was there. All 4 sides smoke was surrounded, and we don't know. I don't know what to do, and I came running till first floor, and there still smoke was there, and I jumped from the first floor to here outside, and we came run. Yeah. அகமதாபாத்தில் விமானம் விபத்திற்குள்ளான இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களையும் சந்தித்தார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார் ஏர் இந்தியா முதன்மை செயல் அதிகாரி கேம்பல் வில்சன். அகமதாபாத் விபத்துக்கு பிறகு ஏர் இந்தியா நிறுவனம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். அடையாளம் காணப்பட்டவர்களின் உடல்கள் ஒப்படைப்பு. கண்ணீர் மல்க பெற்றுக்கொண்ட குடும்பத்தினர். விமானத்தில் இருக்கை உடைந்ததால் அவசர வழியாக குதித்து தப்பினேன். குஜராத் விமான விபத்தில் உயிர் தப்பிய நபர் பேட்டி. लेकिन जब मेरी आंख खुल के मैं देखा ना तो मुझे लगा मैं जिंदा हूँ, तो मैंने ट्राई किया. जब मेरी सीट थे वो मेरी बेल्ट निकाला, मैंने वो ट्राई किया जहाँ से निकल सकते वहाँ से. मेरे नजरों के सामने एयर होस्टल और दूसरे आंटी अंकल सभी उसमें मिस हो गए थे सभी. போக்குவரத்து நெரிசலால் 10 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் விமானம் ஏற அனுமதிக்கவில்லை. விமானத்தை தவறவிட்டதால் உயிர் பிழைத்த பெண் பேட்டி. விமான விபத்தில் சதி திட்டத்திற்கான முகாந்திரம் இல்லை. மத்திய அரசு வட்டாரம் தகவல். ஏர் இந்தியா இயக்கும் போயிங் ரக விமானங்களின் தரம் குறித்து ஆராய வேண்டும். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆணை. அகமதாபாத் விமான விபத்து வழக்கை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும். இந்திய மருத்துவ கூட்டமைப்பைச் சேர்ந்த 2 மருத்துவர்கள் தலைமை நீதிபதிக்கு கடிதம். கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை அளித்தாலும் மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குறுவை சாகுபடிக்கு காப்பீடு வழங்காத முதலமைச்சர் தான் போலி விவசாயி. முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் மசோதா. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். (2026) தேர்தலில் கூட்டணி ஆட்சி முழக்கம் எடுபடாது என நியூஸ் 18க்கு விசிக தலைவர் திருமாவளவன் பிரத்யேக பேட்டி. திமுக கூட்டணியை எதிர்க்கட்சிகள் வீழ்த்த முடியுமா என்ற கேள்விக்கும் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பதில். பிஜேபி இல்லாமல் அதிமுக நின்னா அதிமுகவோ விஜய் தமிழக வெற்றி கழகம் மற்ற கட்சியெல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னா திமுக கூட்டணிக்கு அது ஒரு சவாலாக இருக்கும். மூச்சுக்காற்று உள்ளவரை பாமகவிற்கு தானே தலைவர் என ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணியை பார்த்தால் இரத்த அழுத்தம் ஏற்படுவதாக வேதனை. நேற்று இந்த தேர்தலுக்கு பின் வேணா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் தலைவர் பதவியை. ஆனால் நடக்கிறத பார்க்கும்பொழுது, அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது என் மூச்சுக்காற்று அடங்குற வரைக்கும் அந்த பதவியை நான் கொடுக்க மாட்டேன்.
சமூக நீதிக்கான உரிமை உள்ளிட்ட 10 உரிமைகளை மீட்டெடுக்கும் வகையில் மீட்பு பயணம் மேற்கொள்கிறார் அன்புமணி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் ஜூலை 25ஆம் தேதி தொடங்கி 100 நாட்கள் நடைபெறும் என அறிவிப்பு. இளைய காமராஜர் என தன்னை அழைக்க வேண்டாம் என மாணவர்களுக்கு விஜய் அறிவுரை. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் பேச வேண்டாம் என்றும் கல்வி விருது விழாவில் வேண்டுகோள். 2026 பற்றியோ இந்த காமராஜர் இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் நாளையும் நாளை மறுநாளும் அதி கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட். தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூரில் இருந்து கேரளா செல்லும் சாலையில் கடுமையான பனிமூட்டம். எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத நிலையில் எச்சரிக்கையாக செல்ல வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை. சேலத்தில் கனமழையால் அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம் 5 கிலோமீட்டர் வரை சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளதால் உடனடியாக சீரமைக்க கோரிக்கை. தென்காசியில் 90 லிட்டர் ரசாயன பால் பறிமுதல். 200 கிராம் ரசாயனத்தை தண்ணீரில் கலந்து பால் என விற்று வந்தவர் பிடிபட்டார். ஈரானின் அணு ஆயுத மையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். பற்றி எரிந்த கட்டடங்கள். இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் புரட்சிப்படை தளபதி சலாமி உட்பட 4 பேர் கொல்லப்பட்டனர். ஈரானின் அச்சுறுத்தலை முறியடிக்க ரைசிங் லைன் ஆபரேஷனை தொடங்கி இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி தந்த ஈரான் 100 ட்ரோன்களை ஏவி இஸ்ரேல் மீது தாக்குதல். இஸ்ரேல் ஈரான் இடையிலான சண்டையால் ஒரே நாளில் 13 விழுக்காடு உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை. பெட்ரோல், டீசல் விலை தற்போதைக்கு உயராது என மத்திய அரசு தரப்பு தகவல். மேட்டூர் அணை திறக்கப்பட்டதை தொடர்ந்து நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி தொடக்கம். விவசாயிகளோடு சேர்ந்து நேரடி விதைப்பு முறையை தொடங்கி வைத்தார் ஆட்சியர் ஆகாஷ். தமிழ்நாட்டில் கல்வியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான விண்ணப்ப பதிவு தொடக்கம். ஜூலை 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. கோவையில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள். ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்த காவல்துறை. திருச்செந்தூரில் 50 அடி உயரத்திற்கு உள்வாங்கிய கடல். வெளியே தெரிந்த பாசி படிந்த பாறைகள். தர்மபுரியில் அரசு பேருந்தும் தனியார் கல்லூரி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் காயம். சின்னசேலம் அருகே பள்ளி மேலாண்மை குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் அரசு பள்ளிக்கு கல்வி சீர். மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்த மக்கள். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற 282 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா. அரை சதம் விளாசினார் ஆஸ்திரேலியாவின் மிச்சல் ஸ்டார்க். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். சவரன் 74,360 ரூபாயை எட்டிய நிலையில் வெள்ளி விலையும் 1 கிலோ 1,20,000 தொட்டது.
முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நேரில் கருத்து தெரிவித்த திமுக நிர்வாகிகள். வெளிப்படையாக தெரிவிக்க முடியாத கருத்துக்களை தெரிவிக்க அண்ணா அறிவாலயத்தில் கருத்து பெட்டி வைப்பு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம். மாலை அணிவித்து மரியாதை செய்த கோயில் நிர்வாகிகள். தக்லைஃப் படத்தை திரையிடும் தியேட்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரிய வழக்கு. பெங்களூருவைச் சேர்ந்த ஒருவர் தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்குமாறு கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரமிடம் விசாரிக்க எந்த அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டது? டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த ஆட்டோ சாலையில் கவிழ்ந்து விபத்து. எதிரில் வந்த பைக் மீது மோதாமல் இருக்க பிரேக் பிடித்ததால் ஆட்டோ கவிழ்ந்த நிலையில் உயிர் தப்பிய மாணவர்கள். திருப்பத்தூர் அருகே விறுவிறுப்பாக நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டி. காளை முட்டியதில் ஒருவர் உயிரிழப்பு, 20 பேர் காயம். பாம்பன் பாலம் அருகே கடலில் மூழ்கிய விசைப்படகு. காற்றின் வேகத்தால் மூழ்கிய நிலையில் 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்பு. பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது தொடரப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சாலை தடுப்பு கல் மீது கவிழ்ந்த சொகுசு கார். தனியார் பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர் காயம். தனுஷ்கோடி கடற்கரையில் ஒதுங்கியுள்ள பிளாஸ்டிக் மூலப்பொருட்களை சேகரிக்கும் பணி தீவிரம். பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என ராமநாதபுரம் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பேட்டி. விருதுநகர் மாவட்டத்தில் தேங்காய் கொள்முதல் விலை 14 ரூபாயிலிருந்து 18 ரூபாயாக அதிகரிப்பு. விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திலிருந்து 981 கனஅடி நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றில் குவியலாக ரசாயன நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் அதிர்ச்சி. நெல்லையில் அதிவேகமாக சென்ற காரில் கதவை திறந்து வைத்தவாறு பயணித்த இளைஞர். நெல்லை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்தவர் குறித்து காவல்துறையினர் விசாரணை. எட்டயபுரம் அருகே லாரி மீது கார் மோதி நீதிபதியின் காவலர் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. திருச்செந்தூர் கோயிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய நீதிபதி உள்ளிட்ட 2 பேர் படுகாயம்.